காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ராஃபாவில் இடம்பெயர்ந்தோர் முகாம் மீதான இஸ்ரேலின் நேற்றைய தாக்குதலின் போது சுமார் 45 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்ததாக காசாவின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் ராஃபா மீதான இந்த தாக்குதல் துரதிருஷ்டவசமான விபத்து என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த நெதன்யாகு, ராஃபாவில் நாங்கள் ஏற்கனவே 1 மில்லியன் குடியிருப்பாளர்களை வெளியேற்றிவிட்டோம். மேலும் போராளிகள் அல்லாதவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதிருக்க முயற்சி செய்த போதிலும் துரதிருஷ்டவசமாக தவறுதல் இடம்பெற்றுவிட்டது என கூறியுள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து 36,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 80,000-ஐ கடந்துள்ளது. பசிபிக் பெருங்கடலின் தெற்கேயுள்ள ஓசினியா பகுதியில் அமைந்துள்ள வானுவாட்டு தீவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வு உணரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நில அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 6.4 மெக்னிட்யூடாக பதிவாகியுள்ளதாக ஐரோப்பிய மத்திய திரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈவனுவாட் தீவின் தலைநகரான போர்ட் விலாவிற்கு வடமேற்கு பகுதியிலிருந்து 83 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்பகுதியில் குறித்த நில அதிர்வு மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நில அதிர்வு சுமார் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டுள்ளதுடன் சுனாமி தொடர்பிலான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகொரிய உளவு செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் ஏவ இருப்பதாக வெளியான தகவல் கொரிய தீபகற்பகத்தில் பெரும் பதற்றத்தை உருவாக்கிய நிலையில் அந்த திட்டம் தோல்வியில் முடிந்துள்ளது. ஒரு பக்கம் ரஷ்யா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதாக அவ்வப்போது எச்சரிக்கை விடுத்துக் கொண்டே இருக்கும் நிலையில் என்னிடமும் அணு ஆயுதம் உள்ளது, நானும் சோதனை செய்கின்றேன், பேர்வழி என அவ்வப்போது தன் இருப்பையும் பிரகடனப்படுத்திக் கொண்டே இருப்பவர் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன். தவறுதலாக அல்லது முட்டாள்தனமாக ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுத விடயங்கள் தொடர்பில் எடுக்கும் முடிவு 3ஆம் உலக போரையே துவக்கிவிடலாம் என ஏற்கனவே நிபுணர்கள் எச்சரித்துள்ள நிலையில் கிம் ஜாங் உன்னும் அவ்வப்போது எதையாவது செய்ய தேவையற்ற பதட்டத்தை உருவாக்கி வருகின்றார். அவ்வகையில் வடகொரிய உளவு செயற்கைக்கோள் ஒன்றை விண்ணில் ஏவ இருப்பதாக ஜப்பான் வெளியிட்ட தகவல் பதற்றத்தை உருவாக்கியிருந்தது. ஆனால் வடகொரியா மீண்டும் ஒரு தலைகுனிவையே சந்தித்துள்ளது. ஆம், நேற்று இரவு வடகொரியா விண்ணில் செலுத்திய உளவு செயற்கைக்கோள் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே வெடித்து சிதறியதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்றிரவு புதிய உளவு ராக்கெட் ஒன்று ஏவப்பட்டதாக வடகொரியாவின் அரசு தொலைக்காட்சி தெரிவித்தது. ஆனால் இயந்திர கோளாறு காரணமாக ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே அந்த ராக்கெட் வெடித்து சிதறியதாக அதே தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. ஜப்பானிய தொலைக்காட்சி ஒன்று அந்த செயற்கைக்கோள் வெடித்து சிதறும் காட்சி என கருதப்படும் ஒரு காட்சியை ஒளிபரப்பியுள்ளது. இதனால் கொரிய தீபகற்பகத்தில் நிலவிய பதற்றம் தற்காலிகமாகவாவது அடங்கியதால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றார்கள். அஜர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் இடையில் அரசு தலைவர்கள் அடிக்கடி போய் வந்து குறைவாகவே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த பாதையில் விமானிகளுக்கு சென்ற அனுபவம் இல்லை என பிரித்தானிய அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், ஈரான் ஜனாதிபதி சென்ற உலங்கு வானூர்தி செயற்படுத்தப்படவில்லை என துருக்கி சொல்கின்றது. 3 உலங்கு வானூர்திகள் சென்றமையானது ரைசியின் பாதுகாப்பு கருதியாகும். இவர்கள் முன்கூட்டியே தீர்மானித்த பாதையூடாகத்தான் சென்றுள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் அந்த பாதையில் மூடு பனியை உருவாக்கியதா அல்லது அமெரிக்கா உருவாக்கியதா என்ற ஐயப்பாடுகள் நிலவுகின்றது என தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு சிங்கப்பூரின் குடிவரவு சோதனை சாவடி ஆணையாக அதிகாரிகள் தூதுக்குழு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து சிங்கப்பூர் போன்ற தரநிலைகளை அடைவதன் மூலம் இலங்கையில் குடிவரவு முறையை மேம்படுத்துவதில் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாகும். உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரும் சிங்கப்பூர் சட்ட அமைச்சருமான கே சண்முகத்திடம் இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விஜயம் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை இந்த விஜயத்துக்கு முன்னர் சிங்கப்பூருக்கான இலங்கை உயர் சாணிகர் செனரர் திசாநாயக்க இலங்கைக்கு வருகை தரும் குழுவை சந்தித்து கலந்துரையாடலை நடத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் தேர்தலில் தோல்வியடைந்தால் அமெரிக்காவில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர்
குற்றம் சாட்டியுள்ள விடயம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் பிரித்தானியாவில் நடைபெற இருக்கும் பொது தேர்தலில் தோற்றால் அவர் அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் குடும்பத்துடன் குடியேற திட்டமிட்டுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் நேற்று பிரதமர் ரிஷியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். அவரது கேள்விக்கு பதிலளித்த ரிஷி அது உண்மையில்லை என்று கூறியிருக்கின்றார். பிரித்தானியா எனது தாய் நாடு, ஆகவே பிரித்தானியாவிலே வாழ்வது என உறுதி பூண்டுள்ளேன் என்று கூறியிருக்கின்றார் பிரதமர் ரிஷி சுனக். நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும் தோல்வியை சந்தித்துள்ளதை தொடர்ந்து அக்கட்சியினர் கட்சி தலைவரும் பிரதமருமான ரிஷி எதிராக திரும்பி வரும் நிலையில்தான் இத்தகைய விமர்சனம் ஒன்று ரிஷி சார்ந்த கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவராலேயே முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடாவுக்கு வரவிருந்த யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியளவில் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் சாவகச்சேரி மட்டவில் பகுதியைச் சேர்ந்த பானுயன் 22 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார். அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற இளைஞர் மதிலுடன் மோதிய விபத்தில் சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார். சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த இளைஞர் நாளைய தினம் கனடாவுக்கு பயணமாக இருந்த நிலையில் இவ்துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது.